ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சம்பவம் பார்வதி பற்றி நம்ம பிரஜன் வந்துட்டு இங்கே சபரி அண்டு விக்ரம் கிட்ட பேசக்கூடிய விஷயங்கள் அதை என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிரஜன் என்ன பேச போகிறார் அப்படின்னு ரொம்ப ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. மேபி சாண்ட்ரா இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. பட் நேற்று அன்ஃபார்ச்சுனேட்லி சாண்ட்ரா வெளியே போயிட்டாங்க. ஆனால் பணப்பெட்டி எடுக்காமல் போனது இப்போ வரைக்கும் பயங்கரமான ஒரு மர்மமாகவே இருக்குது. ஏன் அப்படின்னு விஜய் சேதுபதி கூட கேட்டிருப்பார். ஆனால் அவங்க அங்கே எனக்கு தோணலைன்னு சொல்லியிருப்பாங்க. பட் இங்கே திவாகர் பிரஜன் கிட்ட கேட்கும்போது சொல்லும்போது எனக்கே ஒரு ஷாக்காக இருக்குன்ற மாதிரி அவர் ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருப்பார். எனக்கே ஒன்றும் புரியல அப்படின்ட்டு. சரிங்களா? இப்போது அது முடிஞ்சதுக்கப்புறமா சபரிக்கிட்டே விக்ரம்கிட்டே பேசும்போது அவர் சொல்கிறாரு, பாத்துவும் மீனும் இந்த கார் இன்சிடெண்ட்டை பார்த்துட்டாங்கன்னு சொன்னோன்னு சபரி பதறாரு. என்ன சொல்கிறீங்க? ஏன் நீங்கள் காமிச்சிங்க? இல்லை டிவியில் இல்லை, மொபைலில் பார்த்துட்டாங்க அப்படின்றாரு. அப்போது என்ன சொல்கிறாருன்னா, நான் என்னென்னா அதாவது ஏன் பார்வதி ஆண்டி நம்ம அம்மாவை கிக் பண்ணாங்க அப்படின்னு கேட்டவொடனே இவர் இல்லைம்மா அது ஒரு கேமு அப்படின்னு. சரி பார்வதி ஆண்டி ஓகே, எதுக்கு அந்த அங்கிள் கிக் பண்ணார் கமருதினை கேட்டிருக்காங்க போல இருக்கு. உங்களுக்கு பதிலே சொல்ல முடியலையா. அதை இங்கே சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணார். அதுக்கப்புறம் இவளாவது பரவாயில்ல, ஆனால் அதை தாண்டி அவள் சமாளித்து வெளியே வந்தால அது ஒரு பெரிய விஷயம். அதுக்கு உனக்கு தான் நன்றி சொல்லணும்னு சொல்லிட்டு இங்கே சபரிக்கும் அதுக்கப்புறம் விக்ரமுக்கும் நன்றி தேங்க்யூ சொன்னார். ஏங்க இதுக்கு போய் எங்கே தேங்க்ஸ் சொல்கிறீங்க அப்படின்போது பிரஜன் சொல்கிறாரு, இல்லை எதுக்காக சொல்கிறேன்னா, அப்படி அவ்வளோ பெரிய இன்சிடெண்ட் நடந்தும் அதை பொய்ன்னு சொல்லி இந்த வீட்டில் சொல்கிறாங்களே, அந்த மத்தியில் நீங்கள் ஹெல்ப் பண்ணி கூட இருந்தீங்களா, அதனால நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவரோட அந்த ஆதங்கத்தை அங்கே எடுத்து வைக்கிறார். ஏன் அப்படின்னா அந்த கார் இன்சிடெண்ட் அப்படின்ற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளேயும் சரி வெளியும் சரி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ட்ராமான்னு சொல்லிட்டு செம்மையாக வைரலாக போயிடுச்சு. ஆனால் அவங்க ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டாங்க. சரிங்களா? அதுவுமே இப்போ மர்மமாக இருக்குது. இவங்க ஏன் பணப்பட்டி எடுக்கலன்ற விஷயங்களும் மர்மமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் இவர் உள்ளே ஏதோ ஒரு சம்பவம் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தா இது வரைக்கும் எதுவுமே இல்லை. அதேமாதிரி ரொம்ப தெளிவாக இருக்கார், ரொம்ப சைலண்ட்டாக இருக்கார். ஒன்றுமே புரியல. இப்போ வெளியில் அவ்வளோ வசனங்கள்லாம் பேசிடுறாரு. உள்ளே ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும், திவாகர் கலாய்ப்பார் அப்படி இப்படி நினச்சேன். பட் எதுவுமே பண்ணல, ரொம்ப சைலண்ட்டாக இருக்கார். அதே மாதிரி அவருக்கு அந்த நடிப்பு, அதாவது சாண்ட்ராவை நடிப்பு ட்ராமான்னு சொன்ன விஷயங்கள்லாம் இவருக்கு உள்ளுக்குள்ளே இருக்கும் போல இருக்குது. ஆனால் திவ்யா கேட்கும்போது அதனால தான் சைலண்ட்டாக இல்லை இங்கே தானே இருக்க போகிறோம், நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னார்னு நினைக்கிறேன். ஏன்னா திவ்யா வந்தவுடனே கேட்டிருப்பாங்க, என்ன டியூட் என்ன இப்படி மன வளர்ச்சி ஏற்படுத்துகிற மாதிரி அவங்க பேசிட்டாங்க, இதெல்லாம் நீங்கள் பார்க்கலையா கேட்கலையா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இல்லை நம்ம இங்கே தானே இருக்கோம் பேசிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பார்வதி இப்போ எங்கே இருக்காங்கன்ற விஷயங்கள் தெரிஞ்சிச்சு. மதுரையில் இருக்காங்க, அவங்க அம்மா கூட இருக்காங்க, நல்லா ஜாலியாக தான் இருக்காங்க. ஸோ ஃபினாலேக்கு அவங்க வருவாங்களா அப்படின்றத ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஏன்னா கமருதீன் வரேன்னு சொல்லிட்டாருன்ற விஷயங்கள் தெரிஞ்சு போச்சு. விஜய் பார்வதி வருவாங்களான்றது தான் பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. இவராவது ஃபேன்ஸ் மீட் வச்சு தெரிஞ்சு போச்சு. இவங்க இன்னும் எதுவுமே பெருசாக அப்டேட் கொடுக்காது. கூட அவங்களுடைய ஃப்ரெண்டு கொடுத்தது மூலமாக நம்மளுக்கு தெரிய வந்துச்சு. யாரெல்லாம் விஜய் பார்வதி மிஸ் பண்ணுறீங்கன்றதை மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.